அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். ஓகேங்களா? இப்போது நம்ம இன்றைக்கு தேதி பார்த்திங்கன்னா 9/4/2024 தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தோம்னா பிசியில் 30 வரும்னு சொல்லியிருந்தோம். ஏபியில் ஒரு 45 வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பிசியில் 30 வரும்னு பார்த்தோம். 31 அடிச்சிருந்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. கேம் இப்போ தானே ஆகியிருக்கு. பார்ப்போம். இப்போ தான் 10 தேதிக்குள்ளே ஒரு கேம் கொண்டு வரான். இப்போ நம்ம இன்றைக்கி தேதி கெஸ்ஸிங் போயிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போது போன மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஒரு கெஸ்ஸிங் அதை வச்சு தான் ஒரு பேட்டர்ன் அடிச்சிட்ருக்கான். இப்போ நேற்று அடிச்சிருக்கான். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செகண்ட் டைமாக கெஸ்ஸிங் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது 8ஆம் தேதி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 092. 9ஆம் தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 080. கரெக்டுங்களா? 080 இந்த 092 080 இதுக்கு 080க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 5 3 5. கரெக்டுங்களா? 5 3 5. இந்த 092க்கு நம்ம ஃபுல் ஆப்போசிட் போனால் 5 4 7. 5 4 7. ஓகே. 5 4 7. இப்போது இந்த கிராஸில் பாருங்கள். இந்த கேமுக்கு இதுக்கு ஒரு இதை வச்சு தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கேமு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே 092 080. இப்போது இதில் இருக்கிற 2 நம்பர் எடுத்து தான் நேற்றுக்கு கேமை முடிச்சிருக்கான். 531ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். இதில் இருக்கிற ஏபி எடுத்து இல்லைனா பிசி எடுத்து தான் ஏபியில் இன்றைக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வச்சு இன்றைக்கி இப்போ இந்த 092லேருந்து தான் ஏபியா பிசியை எடுத்து இன்றைக்கி நமக்கு கேபியில் இன்றைக்கி கேமில் ஏபியில் அவன் அடிக்கணும். நல்லா கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்பர் மட்டும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், 9ஆம் தேதி போன மாதம் 9ஆம் தேதி 080. ஓகேங்களா? இதில் இருக்கிற ஒன்று ஏபி எடுத்துருக்கணும், இல்லைன்னா பிசி எடுத்துருக்கணும். இங்கே கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கும் போது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி தான் அவன் அடிப்பான். ஒன்று நமக்கு ஏபி எடுத்து போன மாதம் 9ஆம் தேதி 08 எடுத்து நேற்றுக்கு வச்சுருந்தா ஏபியில் 53 டைரெக்டாக வச்சுருப்பானா நமக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா பிசி 80 எடுத்து நமக்கு ஏபியில் இந்த பிசியில் 80 போனீங்கன்னா 35, அதை எடுத்து ஏபியில் 53ன்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி அடிச்சிருக்கானா, புரிஞ்சுதுங்களா என்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 092 இருக்கிற இந்த 09 இதை எடுத்து நம்ம டைரெக்டாக ஏபியில் இங்கே வச்சா 54. இங்கேயும் அது மாதிரி தான் இருக்கலாம். 08 டைரெக்டாக வச்சு 53. நம்ம 09க்கு டைரெக்டாக எடுத்து 54ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். ஒரு ஏபியில் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிசி 92 எடுத்து நமக்கு சப்போஸ் ஏபியில் அடித்தானா நமக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 92க்கு 47 திருப்பி இன்றைக்கி ஏபியில் 74 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். செகண்ட் டைம் ரூட்டு தான், நம்ம கெஸ்ஸிங் தான், ஜஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஒரு சில நேரத்தில் அடிச்சிருவோம். போன மாதம் கூட ஒரு டைரெக்டாகவே ஒரு 2 நம்பர் அடிச்சிருப்பான். டைரெக்டாகவே அப்படியே ஃபுல்லாக டைரெக்டாக அப்படியே அடிச்சிருப்பான். என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள். இந்த 85க்கு பிசி 85க்கு பிசி 30. ஆனால் இங்கே ஏசி 30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி டபுள்ஸை வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி அவன் கேமை முடிப்பான். ஓகேங்களா? அடுத்த நாள் பாருங்கள். அதில் இருக்கிற பிசி 57 எடுத்து டைரெக்டாக பிசியில் 02ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்தான். மேலே 85க்கு 30ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிட்டான். இது வந்து ஒரு போன மாதம் அந்த தேதியில் இருக்கிறத ஒரு டைமில் கரெக்டாகவே அடிப்பான். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஏபியில் அந்த 092 வச்சு இன்றைக்கி கேமை எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏபியில் 54ன்ற நம்பர். அடுத்ததாக இந்த 92க்கு ஆப்போசிட் பண்ணி வைக்கும் போது
74 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு வரணும் ஏபியில். அந்த பேட்டர்ன் படி பார்த்தா 74ன்ற நம்பர் நமக்கு வரணும் ஏபியில். இன்றைக்கி நமக்கு 74. உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ஏபியில் அந்த 54 74 இன்றைக்கி தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம பிசியில் என்ன வரும்னு சொல்லிட்டு ஃபுல் நம்பராக என்ன வரும்னு சொல்லிட்டு 3 டிஜிட்டில் பார்க்கலாம். ஓகே, சரி, இதை இதை ஞாபகம் வச்சுங்க. ஏபியில் 54 74. ஓகேங்களா? இதை வச்சு நமக்கு 3 டிஜிட்டில் என்ன நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு பேர் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீக்லியில் போயிடலாம். வீக்லி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் அடிச்சிருப்பான். வீக்லிலையும் ஒரு சில டைமில் கரெக்டாக அடிச்சிருவான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீக்லியில் பாருங்கள், கடைசி இந்த 4 நாள் ரிசல்ட், கடைசி 3 நாள் அடித்ததை வச்சு இன்றைக்கி நம்ம 4வது நாள் கெஸ்ஸிங் எடுக்கிறோம். இதுலேயுமே ஒரு டெஸ்ட் இருக்குது. அது என்ன பண்ணியிருக்கான்னு இதுலேயே என்ன பண்ணி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே 0 0 6 0 15. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன வாரம் அடித்த 209. ஓகேங்களா? இப்போது இங்கேயும் பாருங்கள் 006 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். அவன் அதுக்கு கீழே இந்த 15 அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா? இந்த 15 இந்த 60க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி டைரெக்டாக வச்சுருக்கானா, இல்லை இந்த ஏசி 06 எடுத்து நமக்கு 15ன்னு வச்சுருக்கானன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இந்த பிசி 06 எடுத்து மறுநாள் பிசி 15 என்ற நம்பரை ஆல்ரெடி டெய்லி பேட்டர்ன்லேயே அதை முடிச்சிட்டான். டெய்லி பேட்டர்னில் அந்த கேமை அவன் முடிச்சிட்டான். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கன்னா, அதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த இன்றைக்கி வர்றது பார்த்திங்கன்னா இந்த 06க்கு 15 நம்ம கணக்கில் எடுக்க தேவையில்லை. இந்த 09க்கு இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 45ன்றது வரும். ஆனால் இந்த பேட்டர்ன் வருமானது தெரியல. வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன் வராதுன்னு சொல்கிறேன்னா, இங்கே வீக்லியில் வந்துடுங்க. டெய்லி பேட்டர்னில் கடைசியாக 06 சீபோர்டு 6 இங்கே பார்த்துங்க. சீபோர்டு 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 06. ஓகேங்களா? இப்போது அடுத்த 6 பார்த்திங்கன்னா இந்த 56. ஓகேங்களா? இது அந்த 006 இந்த பேட்டர்ன் சீபோர்டு 6 கேம் வச்சு பிசியை எடுத்து மறுநாள் ஏபியில் 15ன்னு அடிச்சிருப்பான். நல்லா பார்த்துங்க. டெய்லி பேட்டர்னில் இந்த பிசி எடுத்து கேம் ஆல்ரெடி அவன் முடிச்சிட்டான். பிசி 06க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணி ஏபியில் 51 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஓகேங்களா? இந்த ரெண்டாவதாக அடித்த அடுத்த சீபோர்டு 6 இந்த 56க்கு நல்லா பார்த்துங்க. இந்த 56க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா இங்கே 06க்கு 51, அதை திருப்பி இங்கே 15ன்னு அடிச்சிட்டான். இந்த 56க்கு ஃபுல் ஆப்போசிட் 01, இதை ஏபியில் 10ன்னு மறுநாள் அடித்து கேமை முடிச்சிட்டான். அதனால் பிசியை எடுத்து ஏபியில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி அது டெய்லி பேட்டர்ன்லேயே அடிச்சிட்டான். அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது ஏசியில் இருக்கிற நம்பர் எடுத்து தான் நம்ம இன்றைக்கி பிசியில் வீக்லி பேட்டர்னில் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? பிசியில் அவன் டெய்லி பேட்டர்னில் எடுத்து கேமை முடிச்சிட்டான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சரி, அதனால் நம்ம இந்த வீக்லி பேட்டர்னில் ஏசியை எடுத்து தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். பிசி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த வீக்லி பேட்டர்ன் 006 015 நம்ம கெஸ்ஸிங் படி பார்த்தா இந்த 06 எடுத்து தான் நமக்கு 15ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பான். 06 எடுத்தால் 51, அது திருப்பி 15ன்னு அடிச்சிருப்போம். இப்போ நமக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் அடித்த 209. இதில் இருக்கிற ஏசி 29 எடுத்து நமக்கு இன்றைக்கி கேமை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இந்த 29க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 74, அதை திருப்பினா நமக்கு 47ன்ற நம்பர் பிசியில் வரணும். கரெக்டுங்களா? பிசியில் நமக்கு 47ன்ற நம்பர் வரணும். ஓகே,
பிசியில் 47. வீக்லி பேட்டர்ன் படி பார்த்தா நமக்கு பிசி எடுத்து மறுபடியும் பிசியில் அடிக்க மாட்டான். ஆல்ரெடி அந்த கேமை டெய்லி பேட்டர்னில் முடிச்சிட்டான். அதனால் நம்ம ஏசி எடுத்து பிசியில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏசி எடுத்து பிசியில் ட்ரை பண்ணதால் அதை 24க்கு 74 எடுத்து பிசியில் 47ன்னு சொல்லிட்டு நமக்கு அடிக்கணும். நமக்கு பிசியில் 47மே கொஞ்சம் இந்த பேட்டர்ன் ரூட் படி எடுத்தாச்சு. பிசி 47. ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி டெய்லி பேட்டர்னில் இந்த ஏபியில் 54ன்ற நம்பர் எடுத்திருந்தோமா? ஏபியில் 54 எடுத்திருந்தோம். அடுத்தது ஒரு 74 எடுத்திருந்தோம். ஓகே, இது வந்து டெய்லி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரூட்டு. ஏபியில் 54 இல்லைனா 74 வரணும் அப்படின்ட்டு. பிசியில் இப்போ என்ன கடைசியாக அந்த வீக்லி பேட்டர்னில் பார்த்துருந்தோம் 47 வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏபியில் 54, பிசியில் 47. அதே மாதிரி இதில் இந்த ஏபி 74, பிசியில் 47. ஓகேங்களா? இன்றைக்கி ஏபி போர்டு ட்ரை பண்ணுறவங்க ஏபியில் 47, ஏபியில் 54, 74 ட்ரை பண்ணுங்கள். பிசிலையும் பிசியில் 47ன்ற நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 3 டிஜிட்டில் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு 547ன்ற நம்பர் வரணும். இன்னொரு நம்பர் 747ன்ற நம்பர் நமக்கு இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எல்லா ரூட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். புரியுதான்னு பாருங்கள். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல. இந்த 547, 747, ஏபியில் 54, ஏபியில் 74 போர்டாக நீங்கள் பிரித்து விளாடுங்க. 3 டிஜிட்டில் 547, 747ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நம்பர்களே, இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.